கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம கிட்டத்தட்ட பல மாதங்கள், ஆண்டுகள் கோபம் என்கிற ஒரு வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இதிலே பலவிதமான வேத வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். வசனத்தின் அடிப்படையில தான் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து வருகிறோம். இன்றைக்கு நாம் ஒரு பாசிட்டிவ குறித்து நமக்கு அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த பாசிட்டிவ், இந்த வேத வாக்கியங்கள் நம்முடைய வாழ்விலே நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் தேவனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோமா, அல்லது தேவன் நம்மை பயன்படுத்த விரும்பி நம்மளை பேர் சொல்லி அழைத்து வேத வசனங்கள் அறிந்த போதிலும் நாம் நம்மை அவருக்கென்று பயன்படுத்தப்படுவதற்கு கூடாதவர்களாய் வாழ்ந்து வந்திருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம எடை போட்டு பார்க்க போறோம். ஏன்னா இதே வேத வசனம் தான் எல்லாரும் வாசிக்கிறோம். ஊழியக்காரர்கள் தான் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் தான் வாசிக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் அதை தான் வாசிக்கிறார்கள், பைபிள் டீச்சர்ஸ் அதை தான் வாசிக்கிறாங்க, வீட்டில் இருக்கிற விசுவாசி அவங்க தான் வாசிக்கிறாங்க. குழந்தைக்கு ஒரு பைபிளை கொடுத்து, பாப்பா இந்த பைபிளை நல்லா படி, நீ நல்லா இருப்பேன்னு சொல்றோம். எல்லாம் நம்ம பாசிட்டிவா சொல்ற வார்த்தை தான். நான் ஒருத்தர் கூட நல்லா இல்லையே. யாராவது இங்க ஒருத்தர் நல்ல வீடு வசதி, ஏதாவது ஸ்கோடா கார்ல வெளியே வந்து நிறுத்திருக்கீங்களா? இங்க வந்திருக்கவங்க யாராவது, இல்ல BMW வண்டி வெளியே வந்து நிக்குதா? இந்த டிரைவரோட வந்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? இது நல்ல லேட்டஸ்ட் ஒரு 2 வீலர்ஸ் வாங்கி இருக்கிறீங்களா? காசு வச்சுன்னா அவங்களை இடம் போடல. ஆனாலும் நாம எந்த விதத்திலும் குறைந்தவர் இல்லை. நம்ம கையில இருக்கிறது உலகத்தையே கலக்கக்கூடியது. நம்ம கையில இருக்கிறது நம்மை தெளிவுபடுத்தும், நம்மை கொண்டு மற்றவர்களை நாம தெளிவுபடுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் நம்ம கையில இருக்கு. இந்த மோசே காலங்கள்ல அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் வாங்கிட்டு வந்து அவர் ஒரு பெரிய பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருக்கும் சொன்னார். ஜனங்கள் கேட்கல. வந்த ஜெனரேஷன்ல யோசுவாவும் காலேபை தவிர ஒருத்தர் கூட அங்க ஆதியில கிளம்பினவங்க வேற யாருமே உள்ள போகல. கானான் தேசத்தை அவங்க செய்யல, அவங்க தேசமும் கிடையாது. ஆனா ஆண்டவர் இன்னொருத்தர் இருக்கிறத எடுத்து கொடுக்கிற அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார், உண்மைதான். ஆனா நாம் பெற்றுக்கொள்ளுகிற சிலாக்கியம் இல்லை. அதை கொண்டு போய் அவங்க கையில கொடுத்தாலும் அங்க பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். ஆண்டவர் வகுத்த நீதி அங்கே எடுபடவில்லை. காரணம் அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டது, சொல்லப்பட்டது, தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், பரிசுத்த ஆவியிலே நிறைஞ்சு பேசப்பட்டது, விசுவாசித்தாங்க, பல ஜெயத்தை பார்த்தார்கள். ஆனாலும் அந்த சந்ததியில நாமும் விசுவாசத்தோடு கூட வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு? இல்ல இன்னும் கற்றுக்கொண்டு, ஒருவேளை இந்த மாதம் கற்றுக்கொண்டு அடுத்த மாதம் வரும்போது எத்தனை பேர் காலில் வருவோம் நீங்க விசுவாசிக்கிறீங்களா எனக்கு தெரியல. எத்தனை பேர் இப்ப இருக்கிறத காட்டிலும் வேதம் சொல்லுது 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனம் பொய்யா? இல்ல உங்க விசுவாசம் பொய்யா? இல்ல இத்தனை நாள் நான் இன்னும் தகுதி பெறலையா? 5 தடவை 10 தடவை எழுதலாம் 10th ஸ்டாண்டர்ட், எப்படியோ ஒரு 11வது தடவையாவது அந்த 10வது பாஸ் பண்ணிடலாம். ஆனா நம்ம வேதத்தின் அடிப்படையில எவைகளை நாம் தியானித்து எவைகளிலே வெற்றி கண்டிருக்கிறோம். தேவச்சனமே, வயசு ஏறிக்கிட்டு தான் போகுது, இறங்குதா என்னைக்காவது? யாருக்காவது வயசு இறங்கினவங்க இருக்கிறீங்க? ஒன்று கிடையாது, ஏறிக்கிட்டு தான் போகுது. அப்போ அநேக காரியங்கள் அட்லீஸ்ட் ஒரு வசனத்துல ஆதியிலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமாவது கிறிஸ்தவத்துக்கு வந்து 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன் அல்லது 5 வருஷம் 10 வருஷம் அதனுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து அறிந்திருந்து அதன்படி அதன் மூலமாய் விளைச்சலை உண்டு பண்ணுகிற ஒரு சுலாக்கியத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோமா? தேவச்சனமே, இதெல்லாம் இல்லாததுனாலதான் தேவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ எபிரேய பதத்துல அபார் என்று பெயர் கோபத்துக்கு. ஆயின் என்றால் கண், வேத் என்றால் வீடு, ரேஷ் என்றால் மனிதன். அப்போ உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்வேன்றார் ஆயினுடைய வெளிப்பாடுகள். ஒரு மனிதன் 100% ஹியூமனா வாழ விரும்புகிறான். அவன் தேவைகள் போது தேவனை சந்திக்கிறானா, இல்ல தேவனை கூப்பிடுறானா? ஆனா ஆவியா இருக்கிறார் தேவன். எங்க இருக்கிறார்? பிதாவை எங்கும் எப்பொழுதும்
எங்க வேணா கூட என்ன நேரத்துக்கு வேணாலும் தொழுது கொள்ளலாம். அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆவியானவர் வருவாரு, ஸ்டே பண்ண மாட்டார். பட் ஆஃப்டர் கிரைஸ்ட் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மோடவே தங்கி இருக்கிறார். அவர் நம்மோடவே தங்கி இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்படி இருந்தும் ஏன் விளங்க செய்யல நம்ம வாழ்வை? வேதம் என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டின் காலங்களில் இருந்து நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்வுல பார்க்கலாம். உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வசனம் 9-10 வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 265. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்து அருளினார். வேதம் தெளிவா சொல்றது, ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்திருக்கிற தேவன். How he leads a personal identity. ஒரு தனி மனிதனின் ஒரு அடையாளம், ஐடென்டிட்டியாக அவனை எப்படி நடத்துகிறார் என்பதை வேதம் சரியாய் தோரா என்கிற 5 ஆகமம் பென்டாக்கியூக்கில் இருந்து வார்த்தையை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. whoever have accepted the Lord. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய பங்காக நாம் இருக்கிறோம். நீ வைத்திருக்கப்பட வேண்டிய ஆஸ்திகள், அந்தஸ்துகள், it has been determined by the Lord. தேவனுடைய தீர்மானத்தின்படி அவனுக்கு இவனுக்கு இவளுக்கு அவளுக்கு என்று அவர் தீர்மானித்திருக்கிற பங்குகள். We are given the divided authority and power of the Lord to us. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது என்ன? நீ சொன்னா அது நடக்கும். நீ எதை நீட்டியோ அந்த இடத்துல அது பலிக்கும் அந்த வேலை. இதுதான் அவருடைய பங்கு. It is the determination. தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது தேவஜனமே. பட் நம்ம பங்கை குறித்து வீட்டுல போன மாத்திரத்தை சொல்லுவாங்க, வீட்டுல உள்ளவங்க சாயந்தரத்துக்கு குறைவு பட்டு, அது என்ன குறைவோ தெரியாது, காசோ பணமோ அரிசி குறைவோ. ஆனால் நம்மை நடத்துகிற தேவன் வெறும் தண்ணீரை திராட்சரசமாக. இத படிச்சிருக்கிறோம், சொல்றோம், விசுவாசிக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் நடந்திருக்குதா? அதுக்காக தண்ணியை திராட்சரசமா தான் மாத்தணுங்கிற அளவுல நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு பவர் அனாயிண்டிங் நீ சொன்னா அட்லீஸ்ட் உங்க மனைவி பரவாயில்ல விசுவாசத்துல நிப்போங்க இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்களா? இருக்காது. ஒருவேளை ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், 3வது நாள் சொல்லும் போது யோவா அதான் சொல்ல வரையா? நீ ஊழியக்காரன் ஸ்தானம் போயிடுச்சு, யோவா அதையா சொல்ல வரையா? முந்தின நாள் சொன்ன பாரு, விசுவாசிப்பு ஆண்டவர் நடத்துவாருங்க. ஆனால் வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜனமே who all have accepted the Lord. அவர் சொல்லுகிறார், அவருடைய பங்காக இருக்கிறோம். யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். அப்படி என்றால் 100% அவருடைய சுதந்திரத்தின் விகிதமாக இருக்கிறோம், நம்ம வீதமாக இருக்கிறோம். நம்ம அவர் பின் பாயிண்ட் பண்ணி பேசுறார். நீ எங்க இருந்த, எப்படி இருந்த ஜனமாக இருந்த நீ? அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பாழான நிலத்திலும் ஊழை இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். இதுவரைக்கும் ரைட். நம்ம கண்டுபிடித்ததெல்லாம் ஊழையான சேற்றில் இருந்துதான். கண்டுபிடித்தவர் என்ன சொல்றாரு? அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மலையை போல காத்தார். தேவஜனமே, நாங்கெல்லாம் கொரோனால அட்டாக் ஆனோம். கிட்டத்தட்ட 3 நாள் கொரோனா நாங்க நிக்கிறோம். ஆனா கொரோனால அட்டாக் ஆகி எத்தனை ஊழியக்காரர், எத்தனை விசுவாசிகள்
நம்ம சபைக்கு வருகிற ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் செத்து போறாங்க? நம்ம சபையில வர விசுவாசிகள் எத்தனை பேர் செத்து போறாங்க? நம்மை நடத்தினாரா? நம்மை அவருடைய கண்மையை கூட காத்தருளினாரா? When this has been acted, why not about the presence of our everything? அவருடைய பிரசனத்தினால பெற வேண்டிய மற்றவைகள் எல்லாவற்றையும் ஏன் நாம இன்னும் பெறல? ஏதோ ஒன்று ரெண்டு சாட்சிகள் நம்மளால சொல்ல முடியும். இத உலகத்தாலும் சொல்றானா இல்லையா? நம்ம சொல்லுகிற ஒன்று ரெண்டு சாட்சியை உலகத்தானும் சொல்றானா இல்லையா? உலகத்தானும் பிழைச்சிருக்கிறானா இல்லையா? கர்த்தர் தான் அவங்களை காப்பாத்தினாரு, அது வேற விஷயம், அதான் உண்மை. அவனுக்கு தெரியாது. ஆனா அவனை காற்றிலும் நமக்குள்ள என்ன நடந்திருக்கணும்? ரொம்ப வித்தியாசமா நடந்தது. நம்முடைய வாழ்விலே அவைகள் நடத்தப்படவில்லை. வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் 308 புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Something lacking. ரோம் 32ல வாசிக்கப்பட்ட வார்த்தை, it is the reality. அது உண்மைதான். It is spiritual. அது ஆவிக்குரியதுதான். ஆனா புதிய ஏற்பாட்டுல இதுக்கு ஒரு கேள்வி வைக்கிறார், ஒரு பதிலை கொடுக்கிறாருங்க. ஏன்னா நாம இப்ப யார் ஜனமா இருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டின் கிருபையின் ஜனங்களா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு ஒரு பேஸ்மெண்ட் ஆகவும், பேஸ்மெண்ட்ல கட்டப்பட்டு அவைகளை குறித்து அறிந்து இன்னைக்கு தேவனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு புதிய ஏற்பாட்டுல அவ்வளவு விசேஷங்கள் இருக்கு. இப்போ இங்கே மகிமையா இந்த வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. பாவத்தை வாசிப்போம், 32:30 வாசிக்கிறது தான். பட் எஃபெக்ட், நீங்க என்னவா இருக்கிறோம் நம்மள சொல்றாரு, அது கூடாத காரியமா இருக்கு. நமக்கு ஏன் கூடாத காரியமா இருக்கு? நம்மளுடைய மென்டாலிட்டியில, நம்முடைய சிந்தைகளில, நம்முடைய தீர்மானங்கள்ல நம்மை நடத்துகிற ஜனங்களாய் மாறிவிட்டோம். மேக்சிமம் ஒரு சின்ன பிரச்சனை வருது, ஒருவேளை ஆண்டவரை கூப்பிடுறீங்க, உண்மைதான். அடுத்த செகண்ட் இன்னார போய் பாரு, அந்த காரியம் ஈஸியா முடிச்சு. இதை நான் யோசித்து வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனை வரும்ட்டு. அதுக்கு இந்த மாதிரி நம்ம காயினை நகர்த்தணும்னா சரியாயிடும். விசுவாசம் முதல்ல வைத்தது உண்மைதான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, God will lead you in multiple ways. இது நம்பிக்கை இருக்கு நமக்கு. மல்டிபிள்னா பலவிதமான காரியங்கள்ல கர்த்தர் நம்மை நடத்துவார் அப்படின்னு ஒரு விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா, but probably the number one way you learn how to follow God's will is simply by putting him first. முதல்ல தேவனை வச்சிரோம் நம்ம விசுவாசத்துல. இது பழகிடுச்சு நமக்கு. நல்லா விளங்குதுங்களா? எந்த பிரச்சனையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகள் எதுவா இருந்தாலும் முதல்ல தேவனை வச்சிரோம். அது வரைக்கும் பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் போற காரியம் இருக்கு பாருங்க, நான் நினைக்கிறது ஆண்டவரே, நீங்க நினைக்கிறது மாதிரி. எத்தனை பேர் இந்த விசுவாசத்துல வாழ்க்கையை ஓட்டி இருக்கிறோமோ, வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோமோ, அவன் மேலதான் இந்த அபார் விழுகிறது. ஆனா முதல்ல நம்ம சொல்றோம், ஆண்டவரே உங்களை நாங்க முன்வைக்கிறோம். அது ஊழியமா இருக்கட்டும், வீட்டு காரியமா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், ஒரு டாக்டர்கிட்ட போற காரியமா கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இப்பொழுது இந்த டாக்டர் நாங்க சந்திக்க போகிறோம், நீங்க எங்களோட கூட வரணும். டாக்டர் கிட்ட போன மாத்திரத்துல டாக்டர் கேட்கிறார் உங்க சில கேள்விகள், வியாதியை குறித்து. டோட்டலா உங்களுடைய விசுவாசத்தை தூக்கி வெளியே வச்சிருந்தீங்க. டாக்டர் கிட்ட போகும்போது, உள்ள போகும்போது வெளியே வச்சுட்டு, உள்ள டாக்டர் கிட்ட பேசும்போது, டாக்டர் எனக்கு கிட்டத்தட்ட இது ஒரு 15 வருஷமா இருக்கு,
இவன் சுயத்தை அறிவுக்கு கொடுக்குறாங்க. 15 வருஷமா இருக்குது. முதல்ல காலில் வலி எடுத்தது, அப்புறம் முட்டியில வலி எடுத்தது, அப்புறம் இடுப்புல வலி எடுத்தது, வயிற்று வலி எடுத்தது, இப்ப தலை வலி எடுத்தது, இப்போ உடம்பு பூரா வலிச்சுட்டே இருக்கு. 15 வருஷமா இப்ப என்ன ரீல் விட்டுருப்பான் சபையில, எத்தனை சாட்சி சொல்லியிருப்பான் சபையில. யாரோ ரட்சிப்புல நடத்துல இவர் சொல்லுவான், ஆண்டவர் என்னை எப்படி வச்சிருக்காரு தெரியுமா, 15 வருஷமா நல்லா வச்சிருக்காரு, ஒரு குறை இல்லைங்க. ஆண்டவருக்குள்ள வந்தது வந்து மகிமையான வாழ்க்கை. டாக்டர் கிட்ட சொன்னது என்ன, காலில் ஆரம்பிச்சு இப்ப தலைவலிக்கு வந்து இப்ப பாடியே என்னங்க பண்ணுவாரு. ஒண்ணு நீங்க ரெட்ட வேஷம் போடுறீங்களா, இல்ல டாக்டர் பேசி நிறைய கேட்டு போறாங்க அப்படி போடுறீங்களா, இல்ல அவரு உங்களை பிரமாதமா இதெல்லாம் சொல்லிட போறான்றதுக்காக உங்களை தாழ்த்திக்கிறீங்களா? அப்படியே நான் ஒரு சாம்பிளுக்கு டாக்டர் கதையை சொன்னேன். உங்க வீட்டு கதை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா பில்டப் எப்படி இருக்கு, ட்ரெஸ் எப்படி இருக்குது, கையின் பிரயாசங்கள் எப்படி இருக்குது. இப்போ ஆண்டவர் அததான் இத இங்க கூட நமக்கு எச்சரிக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, where you start with the percentage of faith, எந்த இடத்துல எந்த அளவின் மூலமாய் உன் விசுவாசத்துல இறங்குறியோ அதை கடைசி வரைக்கும் நீ காப்பாற்றுவனாக இருப்பாய். ஆனால் the eye of the Lord, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னாரே, நீ முதல்ல ஒப்பு கொடுத்தப்போ ஆலோசனை ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ டாக்டர் கிட்ட உட்கார்ந்து வேற பேச ஆரம்பிச்சிட்ட. உன்னுடைய சொந்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் ஏன் வெற்றி இல்லை. ஒரு சுயத்தினுடைய ஈடுபாடுகள், உனக்கு தெரிஞ்ச ஞானம், உனக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கலப்படத்துக்குள்ள வந்தது. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது never. ஆனா அவனை எங்க இருந்து எடுத்தாரு, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிற தேவன் தான் அவர். நேற்று இன்றும் என்றைக்கும் மாறாத தேவன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற. இந்த வசனத்தை சொன்னதுதான். Maybe recorded 4000 years back. ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு வல்லமே. நீ விசுவாசித்தா நீ எங்க இருந்து வந்தன்றத தேவன் வெளிப்படுத்துவார். உன் 4 தலைமுறைக்கு முன்பாக நீ எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து உன்னை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு தேவனுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. பட் எப்ப ரிவீல் பண்ணி நீ கேட்கிறியோ தேவன் அதை உனக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனா அந்த வெளிப்பாடுகள் பெறுவதற்கு முன்பாகவே நம்முடைய விசுவாசம் சைன் அண்ட் கர்வ், எப்படி தீட்டா சொல்லுவாங்க, காஸ் அண்ட் சைன் கர்வ், மேல போய் கீழே வரும், பிளஸ் மைனஸ் கூட போயிடும். ஆனா தேவன் நம்மை அழைத்திருக்கிறதுக்கு எப்போதுமே அவரோட கூட இருப்பதுக்கு தான், பிளஸ்க்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார் தேவன். ஆனா நம்முடைய வாழ்வின் மனநிலைகள் நெகட்டிவும் பிளஸும் நெகட்டிவும் பிளஸுமாக இருக்கு. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, அப்ப தேடாத ஒரு கூட்டம், தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். Without this progressive authority, இந்த அதிகாரம் இல்லாம நம்ம சிந்தை இறங்கி கிடக்குமானால் தேவச்சனமே ஒண்ணு இன்னைக்கு இருக்கிற மாதிரியே தான் இருந்துட்டு இருப்பீங்க. ஒரு சாதாரண ஒரு செடி, ஒரு விதையை போடுறீங்க, 5 ஆண்டுகளுக்குள்ள அந்த விதையை பாருங்க, அதனுடைய வளர்ச்சி காமிக்குது. அது எந்த அளவாய் நீங்க அதை பராமரிக்கிறீங்களோ அந்த செடி வளர்ந்து காய்ப்பதெல்லாம் பராமரிப்புக்கு ஏற்றபடி அந்த மரம் வளர்கிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போமானால், வேதம் ஒரு பொக்கிஷம் கிடைக்கப்பட்டிருந்த போதிலும் வாழ்வின் மறுமலர்ச்சிகள் இன்று டிஃபர்ஸ். தேவச்சனமே,
நம்முடைய வாழ்வின் கட்டுகள் எப்படி இருக்கு? நம்முடைய டிசைரஸ், இங்கிலீஷ்ல டிசைரஸ்னா தமிழ்ல வாஞ்சை, நம்ம மன வாஞ்சை ஆண்டவருக்கு சொல்லி, ஆண்டவரே இதன்படி என்ன? இப்போ தேவனுடைய பார்வையில அவர் வச்சிருந்தது என்னன்னா, உன்னை எங்க இருந்து தூக்கி எடுத்தாரோ மறுபடியும் நீ அங்க. இப்ப நீ கேட்கறதுன்னா நூதனமா இப்படி சொல்றீங்க. அப்பா சொல்றாரு, தம்பி மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு போகாது, அது கொஞ்சம் பிரேக் சரியில்லை, கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு. அப்படியாப்பா? அது பைக்கை பத்தி தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் இருக்கிறாப்பா, அவனை வச்சு நான் ஓட்ட வச்சு நான் அவன் பின்னாடி போயிட்டு வந்துட்டுமாப்பா? அவன் ஓட்டா பிரேக் பிடிச்சிருமா? பிடிச்சிருங்களா? வண்டியை தள்ளிட்டு போய் மெக்கானிக் ஷெட்ல மெக்கானிக்கை ரிப்பேர் பண்ணி அப்புறம் நீயே ஓட்டினாலே அந்த வண்டி பிரேக் பிடிக்கும். கரெக்டா? இப்போ வண்டியை ரிப்பேர் பண்ண நினைக்கிறானா, வண்டிக்கு பதிலா ஒரு மாற்று கருத்து ஒரு ஆளை போட்டு அவர் என்ன விட சக்தி வாய்ந்தவர், அவர் பிரேக் பிடிக்கலன்னா கூட வண்டியை பிடிச்சி நேக்கா போயிட்டு வந்துடுறப்பா, வண்டியை கொடுப்பா. இப்ப அப்படிதான் நம்ம கிறிஸ்தவத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறோம். அவர் சொல்லிட்டார், தம்பி எந்த இடத்துல இருந்து எடுத்து தெரியுமா, நீ மறுபடியும் அங்க போயிடக்கூடாது. ஓன் டிசைரஸ், உன்னுடைய வாஞ்சிகள் இருக்கு இல்லையா, ஓரங்க நான் சொல்லுகிற என்னுடைய டிசைரஸ உனக்கு வைக்கிறேன், அத ஓன் டிசைரஸா மாத்து. ஆண்டவர் எத்தனை விதமான உரிமையை கொடுத்தார் ஏதேன் தோட்டத்தில், எல்லாமே உரிமை தானே கொடுத்தாரு, டொமினியன் பவரை கொடுத்தாரு இல்லையா. ஆனா ஒண்ணுதானே வேண்டாம், ஒரு 10-20 கேசஸ் கொடுத்தாரா, இது இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் கொடுத்தாரு, சகலமும் ஆண்டுகளை கொடுத்தார். பட் ஒன்லி ஒன் திங், இவங்க எதை ஒன்னே ஒண்ணு செய்யக்கூடாதுன்ற அதன் மேல் பிரியமாய் போகிறவர்களாக மாறிட்டார். இன்னைக்கு தேவ ஜனமே, இன்றைக்கும் நமக்கு அவங்களுக்கு பல விதமான காரியங்கள் கொடுக்கப்பட்டது, பல சாக்கியங்கள் கொடுக்கப்பட்டது, பல ஹானர்ஸ், உங்களை உயர்த்துகிற ஸ்தானத்துக்கு உண்டான பல கிரியைகள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பட் நாம நம்முடைய டிசைரஸ் ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சின்ன எல்கேஜி படிக்கும் போதுல இருந்து நமக்குள்ள ஒரு மறுதளிக்கிற ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை கர்ப்பம் தரிச்சு எஸ்எல்சி வரைக்கும் வந்து, அதுக்கப்புறமா +2 முடிச்சு, அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சு வேலைக்கு போய் வேலையில 25 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. ஆனா எல்கேஜில சொன்னத இன்னைக்கு நூதனமா நெகட்டிவ நாம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நாம கற்றுக்கொண்டதை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, மற்றவங்களுக்கு நாம அனுபவபூர்வமாக அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை எவ்வளவாய் கற்றுக் கொடுத்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். உங்க படிப்பு ஒரு சைடு இருக்கட்டும், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சைடு இருக்கட்டும், இதற்குள்ளாக வந்தவர்களாக நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? God the Lord delights in faith, and when you begin to step out in faith, he will show himself strong on your behalf. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆனா அந்த விசுவாசத்தை மீறி நடக்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை அந்த விசுவாசத்தை ஒப்பு கொடுத்துட்டு அவர் ஸ்ட்ராங் ஆயிடுவார். இன்னைக்கு அத்தனை கிறிஸ்தவ மக்களுடைய ஃபெயிலியர்ஸ் இங்கதான் இருக்கு. நல்ல விசுவாச பலனை கொடுக்கிறாரு, நல்ல ட்ரைனிங் கொடுக்கிறாரு. நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன செய்யலாம்? நம்ம ஒரு விசுவாசத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவரே இதை செய்தாங்க. இப்ப என்ன செய்யறாரு? நம்மளை விட்டுட்டு he shows himself strong on your behalf. அதே உங்க விசுவாசம் ஒப்படைக்கப்படுகிற விசுவாசமாக இருக்குமானால் 2 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் 560வது பக்கம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு
தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவர்களாய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். தரிசனம் சொல்கிறார். தேவச்சனமே, உங்க மெஷர் ஆஃப் ஃபெய்த் தெளிவாய் ஒரு பகுதி சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். இன்னைக்கு இங்க நடக்கிற மீட்டிங் ஆண்டவருக்கு தெரியாதா? உங்களை முன்குறிச்சிருப்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கணும். ஏதோ வருகிறோம் என்று வருவதற்காக அல்ல, வாய்ப்பு என்று சொல்லி வருகிறதுக்காக அல்ல. வேதம் தெளிவா சொல்லுது. நல்ல அந்த விஷயத்துல நீங்க வெறுமன வேதத்தை படிக்க நல்லா கவனிங்க. தம்மை பற்றி, யாரு? தேவனை பற்றி உத்தம இருதயத்தோடு. என்ன இருதயத்தோடு? Never expect anything, only the wisdom from the God. அந்த உத்தம இருதயத்தோடு கூட நீங்க தேவனை நோக்கி வந்திருப்பீர்களானால் the God's wisdom will act upon you. தேவனுடைய அந்த அனந்த ஞானம் நீதிமொழிகள் 2:7 போட்டிருக்கு, அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். யாரது அந்த நீதிமான்? நீ நான் நீதிமானா ஒரு காலமும் கிடையாது. அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டிருக்கோம். அதனால நமக்கு இருதயம் இருக்குது. இந்த இருதயம் கழுவப்பட்டதுனால உத்தம இருதயத்தோடு கூட நீங்க அவருடைய சமூகத்துல வரவரா இருக்கிறீங்களா? உங்க விசுவாசம் வேறையா இருக்கும், உங்க நோக்கம் வேறையா இருக்கும். இங்க வருவதற்கு உண்டான முகாந்திரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். For some reason I have been called. நான் ஏதோ தேவனுடைய பார்வையில ஏதோ ஒண்ணுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு தெரியாது. அதனால நான் போறேங்க. இது ஒரு ஆர்டினரி, ஒரு சராசரியா ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு நடத்துகிற கூட்டம் இல்ல. அதுக்கு பல கூட்டம் வந்துடும். இது விசேஷித்து, அதுலயும் விசேஷத்த வண்ணங்களுக்கு தான் இது போய் சேரும். இது ஒரு சாதாரண மேட்ச் இல்லை. நாங்க கூட்டம் அது இது என்னெல்லாம் பாக்குறது இல்லை. அவர் கொடுக்கறத பேசிட்டு போயிட்டு இதனால யார் எனக்கு தருவா, யார் எனக்கு தரமாட்டாங்க, அது என்னைக்கு ஊழியத்துக்கு வந்தோமோ எதிர்பார்த்து நாங்க செய்யறதில்லை. அவர் சொன்னது என்ன? நானும் என்னவா இங்க வந்து பேசணும், எதிர்பார்த்து உங்கள்கிட்ட பேசணுமா? நீங்க எதனா கொடுப்பீங்க நான் எதிர்பார்த்து பேசணுமா? ஏன் எதிர்பார்ப்பு இப்படி இருக்கலாம்? தெளிந்த புத்தியோடு. இந்த ஃபயர் அனாயிண்டிங் என்பது, இந்த அக்கினி அபிஷேகம் என்பது என்ன தெரியல, வார்த்தையினுடைய வல்லமையை புரிந்து கொள்வதுதான் நான் வச்சிருக்கிறேன். அக்கினில குதிக்கிறதுக்காக இல்லை. அந்த தாட்சி உனக்குள் மடங்கடிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய சிந்தைகள் அது உயிரோட்டம் பெறணும். அது இந்த ஃபயர்ல தான் உயிரோட்டம் பெறணும். இப்போ வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு, with that concept, அந்த நோக்கத்தில் தான் இவைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த எதிர்பார்ப்பினுடைய சிந்தை வேறையா இருக்குமானா அவங்க இங்க வந்து உட்காருங்க. விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா? வேற சிந்தையில உள்ளவங்க இங்க வந்து ஒண்ணு இதுல உள்ளதான் நம்ம பேசுறோம், தமிழ் பாஷையில தான் பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணாலும் தமிழாக்கத்தை நான் கொடுத்துடுறேன். இதன் மேல் உத்தம இருதயத்தோடு பற்றுதல் இருந்தா அவங்களுக்கு இது விளங்கும், அவங்களுக்கு இது கிரியேஷன். இல்லைன்னா நிச்சயமா ஒரு போர் அடிக்கிற ஒரு சினிமா படம் பார்ப்பது போலதான் நம்ம இருப்பாங்க. தேவச்சனமே, இங்கே ஆண்டவர் சொல்கிறார், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள்
பூமி எங்கும், ஏன் பூமி எங்கும் சொன்னாரு? உன் குடும்பம் இருந்தா உன் குடும்பம் முழுவதில் அது அவர் கண் அந்த இடத்துல. அது உன் வியாபாரம் இருந்தா அந்த வியாபாரத்தை சுற்றில நூக்கன் கார்னர்ஸ். உன் வியாபாரத்துக்கு எவன் வரான், எவன் சூனியம் வைக்கிறான், எவன் மாந்திரிகம் வைக்கிறான், அது முதல் கொண்டு தேவனுடைய கண்களுக்கு வெளிப்பாடு இல்லாம இருக்க முடியாது. உன் வீட்டு கஷ்டம், உன் வீட்டு பாரம், 100க்கு 100 நீ உத்தம இருதயத்தோடு கூட தேவனை நோக்கி பார்க்கிறவர்களா இருப்பீர்களானால் அவருடைய கண்கள் அந்த வெளிப்பாடா உனக்கு காண்பிக்கும். அதான் இந்த அபாரனுடைய உள்ள இருக்கிற அர்த்தங்க. ஆயின் என்றால் கொடுத்தது நீங்க வச்சது பாத்தீங்கன்னா கண் அப்படின்னு இருக்கும். ஆயினுடைய லெட்டர். தேவச்சனமே, இன்னைக்கு பலருடைய வாழ்வில கிடைக்கப்படாத, நடக்கப்படாத சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் தான் நான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் பேசுறாரு. இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு நிகராக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? படிக்கும் போதே என் தேவன், நீங்க அந்த விசுவாசத்தோட படிச்சீங்கன்னா யாருடைய தேவனா இருக்காரு? அவரு உங்க பர்சனல். ஒரு குழந்தை படிச்சா அந்த குழந்தையுடைய தேவன். அது என்ன மென்டாலிட்டியில படிக்கிறதோ 5வது படிச்சிருக்கோம், உங்க அளவுக்கு அதுக்கு படிக்க தெரியாது. அது அந்த குழந்தை படிக்கிறதா தான் இப்படி படிக்கும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு அவங்களுக்கு. இப்போ 2 விதமான காரியம். ஒன்று, விசுவாசத்தோடு யார் எழுதுறா இந்த கடிதத்தை? பிலிப்பியருக்கு யார் எழுதுறா? பவுல் எழுதுறார். இப்ப அவர் வெற்றி பெறாத இருந்தா, ஒரு ஆளா இருந்தா இங்க எழுத முடியுமா? இப்ப அவங்க வெற்றி பெறல, எதுல வெற்றி பெறல என்பதை அறியாம இருந்தா அவரு இவங்களுக்கு லெட்டர் எழுத முடியுமா? 2 கான்செப்ட். ஒன்று, பவுல் வெற்றி பெற்றவர். பாயிண்ட் நம்பர் 1. பவுல் பிலிப்பு மக்கள் வெற்றி பெறாது இருக்கிற நிலையை உணர்ந்ததுனாலதான் இந்த வேத வசனத்தை எழுதுகிறார். இதுதான் அவருடைய கண்கள் பூமி எங்கும். உன்னை கொண்டு ஒரு காரியம் செய்யணுமா? நீ ஒரு ஊழியக்காரனா அல்லது குடும்ப தலைவரா இல்ல உன்ன ஒரு அதிகாரியா வைத்திருக்கிறாரா? தேவச்சனமே, உன் விசுவாசம் 2க்குள்ள இருக்கணும். ஒன்று, I know through the Lord. நான் தேவன் மூலமாக இதை தெரிந்திருக்கிறேன். இதை தெரிந்தனால தேவன் மூலமா அங்க இல்லை என்பதையும். இப்ப தேவனுடைய கண்கள் அங்கேயும் உலாவிற்கு, இங்கேயும் உலாவிற்கு. உனக்கு உத்தம இதயத்தோடு அவரை தேடி வந்ததுனால அவர் உனக்கு என்ன பண்றாரு? வெளிப்பாட. Just reading the Bible will never change your life. ஒரு வேதத்தை வெறுமையாய் வாசிப்பதனால ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கை மாறாத தேவச்சனமே. ஏன் இன்னைக்கு சுமார் 70லிருந்து 98% நம்முடைய சிந்தைகள்ல ஒரு இல்னஸ் இருக்கு. இல்னஸ், ஒரு வியாதி. இந்த வியாதி எப்படி ஏற்படுகிறது? பலவிதமான நெகட்டிவ்ஸ். இந்த 98% நெகட்டிவ் தான் நமக்குள் பதிவாகுது. இந்த பதிவாக்க என்ன செய்யுதுன்னா, உன் குடும்பத்துக்கு ஏத்த உன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து உன் குடும்பத்தை ஒரு ஊழியம் செய்யலாம். நீ போய் பேசும்போது நீ நினைக்கலாம் வேத வார்த்தையை சொல்லி ஊழியத்தை பண்றான்னு. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். அவன் விசுவாசம் பெரிதா இருக்கும். ஆனா பலன் உனக்கு இருக்காது. நீ நினைச்சலாம் நல்ல ஊழியம் பண்ணப்படுறாரு, அதிலிருந்து சாயந்தரம் வரைக்கும்
பல வருஷங்கள் பண்ணியிருப்பீங்க ஊழியம், 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம். ஆனா உன் உடம்பு வியாதியிலிருந்து நீ குணமாயிருக்க மாட்ட. உன் தரித்திரத்திலிருந்து நீ வெளியே வந்திருக்க மாட்ட. உன் குடும்பத்துல ஆரோக்கியம் இருக்காது, உன் குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது, பற்றாக்குறையில வாழ்வு. வை பவுலை போல அறிந்தவனாக நீ இன்னும் ஊழியக்காரனா மாறல. பவுலை போல விஷயம் தெரிஞ்ச ஆளா உன் குடும்பத்தை நடத்துற ஆளா நீ மாறல. பவுலை போல உணர்ந்தவர்களாக உன் வியாபாரத்தை நீ பண்ணல. உனக்குள் இருந்ததெல்லாம் நெகட்டிவ் தான். பட் வேதத்தை வாசிக்கிறோம். நம்ம டிசைரஸ்ல இருந்து நம்ம பேசுறோம். யாரு? நம்ம மனவாஞ்சல் இருந்து பேசுறோம். தேவன் கொடுத்த மனவாஞ்சல் இருந்து பேசுறோம். ரட்சிப்புக்கு மாத்திரம் ரேட் வச்சிருந்தாரு வைங்க ஆண்டவர், புக்கிங் பண்ணி தான் நீங்க வாங்கணும், அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி தான் வாங்கணும், அப்பதான் உங்களுக்கு ரட்சிப்புங்கிற டிக்கெட் கிடைக்கும். ஒரு டிக்கெட்டுக்கு 1.25 லட்சம் ரூபாய் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, இந்தியாவில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் கூட அந்த டிக்கெட்டை காசு கொடுத்து வாங்கி ரட்சிப்புக்குள்ள வந்தா ஒருவேளை நான் ஒரு ஆளுக்கு நிக்கலாம். அதோட கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு நான் வரலைங்க விளையாட்டு, எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்துருங்க. தேவ சொன்னமே, நம்முடைய போக்கஸ் அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய தாற்பயங்கள் நமக்கு எதுவுமே தெரியாது. இவைகள் இல்னஸ கொண்டு வருது. இன்னைக்கு அதனால்தான் தோல்விகளுடைய அடையாளமாக இருக்கிறோம். பல தோல்விகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நம்முடைய சரீரத்திலே குடிகொண்டு வாழ்ந்தது. அது தெரிஞ்சுக்கிட்டு இவன மனநிலையை தட்டா போதுதான் மேட்டர் முடிச்சதாங்க. ஃபியர் இதுல இருந்தா வருது. நெகட்டிவ் தாட்ல இருந்தா ஃபியர் வருது. எதுக்கு எடுத்தாலும் பயம், அதுல பயம், இதுல பயம். நம்முடைய மூளையாகப்பட்டது லெப்ட் ரைட் என்று 2 பங்குகளாக இருக்கு. சிந்தையே ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஒரு சைடு லாஜிக்கை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு சைடு ஸ்பிரிச்சுவலை கற்றுக் கொடுக்கிறார். மனிதனுடைய சராசரி வாழ்க்கை லாஜிக்கை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எல்லாரும். அங்க ஏவாள் கூட எதை சார்ந்து வாழ ஆரம்பிச்சா? ஸ்பிரிச்சுவலா வாழ்ந்தாளா ஏவாள்? லாஜிக்கை சார்ந்தா. அத்தனை கிடைக்கப்பட்டதுக்கு அத்தனை அதிகாரத்தை டொமைன் பவரை கொடுத்தாரு. ஆனா ஏதோ ஒண்ணு தொடக்கூடாதுனால அங்கதான் லாஜிக் வேலை செய்யுது. ஏன் சாமி அதை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க? சாமி தொடக்கூடாதுன்னு சொன்னாரு, அதை தொடவே மாட்டேன்னு ஒரு வைராக்கியத்தை வாழ வேண்டியதானே. ஏன் என்ற கேள்வி எப்ப பிறந்தது? அன்றைக்கு பிறந்தது ஏன்? இந்த ஒரு கேள்வி என்ன ஆகி போச்சு? இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் வேதம் கொடுத்தா கூட இந்த லாஜிக்லே தான் இருக்கு. தேவச்சனமே, லைஃப் ஒரு டர்னிங் பாயிண்ட். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டும் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். ஒரு பிளாஷ்ல தான் நீங்க ரட்சிக்கப்பட்டது. ஒத்துக்கிறீங்களா? எவ்வளவு சொல்லியிருப்பாங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் வந்தது, டக்குன்னு பிளாஷ் மாதிரி போட்ட லைட் மாதிரி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனா லைட்டு ஃபுல்லா எரியல, டிம்மா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதான் வோல்டேஜ் ரைஸ் பண்ணணும். அதை குறித்து நிறைய விளக்கங்கள் தெரியணும். ஆண்டவர் இப்போ நம்முடைய சிந்தைகள் இந்த லெஃப்ட் ரைட் காட் டிசைன் தான் ரைட் சைடு நம்முடைய பிரெயின்ல இருக்கு. இப்போ அந்த டிசைன் நம்ம பார்க்கணும், ரைட் சைடு. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே லாஜிக் எல்லாருக்குமே தெரியும், யாரை எப்படி சொன்னா எப்படி தட்டினா
இது மாதிரி ஆகுன்னு எல்லாருக்கும் தெரியும், தெரியுமில்ல எல்லாருக்கும். ஆனா யாரை எப்படி பேசினா தேவ சாயல் அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்க முடியும். அப்ப ரெண்டு காரியம் நமக்குள்ள நடக்கணும். யாரை தட்டினா எப்படி நடக்கணுங்கிற சிந்தை நம்மளை விட்டு போகணும். அவங்க எப்படிப்பட்டவங்களோ அவங்களுக்கு எதை பேசணும்னு ஆண்டவர் எனக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா ரெண்டு ப்ராசஸ், நீயும் உருப்படலாம், எதிராளியும் உருப்பட வைக்கலாம். இப்போ ஆண்டவர் நம்முடைய ரைட் பிரெயின் அதை எப்படி உள்ளதா மாத்துறாரு, எப்படி உள்ளதா நம்முடைய வாழ்வு இருக்கணும் என்றால் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை காட் டிசைன்டு பர்சனா மாத்துங்க. எத்தனை பேருக்கு விரும்புறீங்க காட் டிசைன்டு பர்சனா மாறுங்க? இதை நீங்க மாறிட்டீங்கன்னா நீங்க என்ன ஏஜ் வாழணும்னு விரும்புறீங்க? 120 வயசு வாழ விரும்புறீங்களா? எத்தனை பேர் கை தூக்குவீங்க? ஏன்னா நான் ஒரு 120 பிளேட் வச்சிருக்கேன். யாருமே உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? சாக மாட்டீங்க போகும்போதெல்லாம் நல்லா சொல்லுங்க. ஒரு 120 பாசம் கொடுக்க வேண்டாமா? காட் டிசைன்டு ரைட் சைடு பிரெயின் யூஸ் பண்ண போறீங்க இன்னிலிருந்து. இப்போ காட் டிசைன்டு பர்சனா நமக்கு அவர் நடத்த விரும்புகிறார். அப்போ ஒரு சுத்திகரிப்பு இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா ஒரு 10 நாள் 15 நாள் நம்மளே குளிக்கல வைங்களேன். குளிச்சுட்டு வந்தவங்க இன்னைக்கு ஒரு 10-15 நாள் சரியா குளிக்கிறீங்க, நமக்கே பேஜாரா இருக்குமா இருக்காதா? அப்ப எப்படி ஒரு சுத்திகரிப்பு இந்த சரீரத்துக்கு தேவையோ இந்த பிரெயின் சுத்திகரிக்கப்படணும். ஏன் சுத்திகரிக்கப்படணும்னா அங்க சரியான பிராக்டிஸ் இல்ல, லாஜிக் பிராக்டிஸ்ல வாழ்ந்துட்டோம். லாஜிக்னா இயற்கை, இன்னைக்கு காலகட்டம், சந்தர்ப்பம், சூழ்நிலை, அக்கார்டிங் டு த சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். அதான் நீங்க சினிமால பாத்தீங்கன்னா அழகா வாதாடுவாங்க வக்கீல்கள். அதாவது ஆகப்பட்டது மை லார்ட், இந்த சூழ்நிலை நடந்த அந்த சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன் அப்படின்னு வக்கீல் பேசுவார். ஆனா சாதாரண கோர்ட்ல போய் பாத்தீங்கன்னா அப்படிலாம் பேசுறது இல்லை. ஆனா சினிமால எப்படி வருது? இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இதை ஆராய்ந்து பார்த்த பொழுது இது இப்படியாக நடந்திருக்கப்பட வேண்டும் என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் மை லார்ட். உடனே அங்க இருந்து பின்னாடி இருக்கலாம் கை தட்டுறாங்க. எந்த கோர்ட்லயும் 10 பேரை கூட காணுங்க. அது வக்கீலுங்க உட்கார்ந்து கிடக்குறாங்க. இவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டா ஃப்ரெண்டு வர மாட்டான் கோர்ட்டுக்கு. பாப்பா நான் கோர்ட் வாசல் மாட்டேன். ஆனா சினிமால எப்படி இருக்கு? ஒரு பெரிய என்னவோ ஒரு விசிட்டர்ஸ் உட்கார்ந்த இடமும் பெரிய பெரிய தலையெல்லாம் உட்கார்ந்துருக்கு, ஒன்று சிரிக்குது, ஒன்று பேசுது, ஒன்று கை தச்சுது. சினிமால சொல்றேன். அதுதான் லாஜிக்ங்கிறத சொல்ல வர. சோ லாஜிக்கான வாழ்க்கை வாழ்ந்து 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 நம்ம பிரெயின் என்ன ஆகி போச்சு? வேதத்து பக்கம் வர மாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் 2 அதிகாரம் படிக்குது அது மைண்டு. அதுக்குள்ள 2 ரிங்கு டர்னோம்னா அதுல 2 பதில் சொல்லிடுவோம். அது 3வது வசனத்துல விட்டோமா 8வது விட்டோம். ஏன்னா 3 இப்படி இருக்குது, கண்ணுக்கு இந்த சைடு சேர்ந்து தெரியுது. நம்ம என்ன பண்றதுங்க? தெரியுமில்ல? 3 தெரியுமில்ல? இது 3 கண்ணு சரியில்லை டப்பா, அது என்ன செய்யுது? இதையும் சேர்த்துக்க. ஆனா வசன நோய் 8ன்னு பார்த்துட்டு 8 தான் வாசிக்கிறான், அதுக்கு 3க்கு போயிடல. அது வரைக்கும் அறிவாளி கரெக்டா இருக்கட்டும். பார்த்தது பார்க்க வேண்டியது 3 கண்ணுக்கு 8 தான் தெரியுது. 8வது வருஷம் 8 வாசிக்க. ஆனா வாசிக்க வேண்டியது, ஆனா வாசித்தது 8 கரெக்ட் தான். இதுதான் லாஜிக். புரிஞ்சுச்சுங்களா விஷயம்? அதுக்காக இந்த ஒரு கதையை போட வேண்டியது. விட்ட போட்டாதான் ரைட்டு கரெக்டா மூவ் ஆகும். இப்ப என்ன நடக்குது? நமக்கு என்ன தேவை? வாசிக்க கேட்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் ஒரு சுத்திகரிப்பு தேவை. இப்ப இந்த ரைட் சைடு பிரெயின் காட் டிசைன்டு பிரெயினா நம்ம மாறணும். நாம் எதை பயன்படுத்தலையோ வேதத்தின்படியாக இப்ப லாஜிக்க கேன்சல் பண்ணிட்டு இப்ப நம்ம காட்ஸ் டிசைன் நம்ம கொண்டு வரோம் உள்ள.
அவ்வளவு ஈஸியா பிராக்டிஸ் பண்ண முடியாது. பட் பிராக்டிஸ் பண்ணாதான் ஒரிஜினல் கிறிஸ்தவனா மாற முடியும். இல்லைன்னா நல்ல கிறிஸ்தவன் சொல்லுவாங்க நம்மள, பட் அதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறைய வசனம் பேசுவோம், அவருக்கு பாஸ்ட் நிறைய வசனம் கொடுப்பாருங்க, நல்லா பேசுவாருங்க. அது ஏதாவது உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி கொடுத்துருதா? வசனம் சொன்னதுனால என்ன ஆயிடுவோம்? வசனத்தை சொல்றதுனால மத்தவனுக்கு முன்பாக என்னவா மாறிடுறோம்? எதிரியா மாறி, சத்துருவா மாறி. ஆனா இங்க வேத வசனம் நம்மள என்ன சொல்லுது? முதலாவது நமக்கு செய்து கொள்ள வேண்டிய ஒரு வேலை தெளிவாய் நமக்கு சொல்லுவது. வாசிக்க கேட்போம். தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்படுவதற்கு கிரியை செய்யும். தேவச்சனமே, இந்த பரிசுத்தத்துக்குள்ள போகணும்னா what you have got as a scripture, உங்களுக்கு எது வசனமாக கிடைக்கப்பட்டிருக்குதோ அது வசனமா வாசித்தா பத்தாது. அந்த வசனத்தை you have to meditate. You have to meditate. இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் தேவன் நம்ம மேல கோபமா இருக்கிறார். இதெல்லாம் செய்திருக்கிறீங்களா? கரெக்டா அறிந்திருக்கிறோமா? கரெக்டா இல்ல சீக்வன்ஸா இதை நம்மலாம் படிச்சு தெரிஞ்சிருக்கிறோமா? வேதனும் நம்ம கையில தான் இருக்குது, படக்கும் போதும் பக்கத்துல தான் இருக்குது. ஆனா அதை பயன்படுத்துற விதங்கள் பயன்படுத்துகிறோமா? இவ்வளவு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வில் இருக்கு. ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கிறோம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே, நல்லா கவனிங்க, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஒட்டகங்கள் வர கண்டான். தேவச்சனமே, he was looking for the prosperity. அவனுடைய குடும்ப சூழல்கள் இவைகள் எல்லாம் தியானிக்கிறவனாய் மாறினான். சோ மெடிடேஷனுடைய அவசியத்தை உணர்ந்தவராக இருந்தாரு ஈசாக். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவனை என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கறீங்கன்னு வச்சுங்க, அவரு பாப்பாரு இவருக்கு ஒன்றை கண்டா இவனுக்கு எங்க ராஜா பதவி கொடுக்குறாருன்னு அவர் பாக்குறாரு. ஈசாக்கு நல்ல கண்ணுங்க, நமக்கு எப்படி இருக்குது? ஒன்றை கண்ணா இருக்கு. நம்ம ஆண்டவரே ஈசாக்க எவ்வளவு பெரிய மகிமையான தேவன், அவரை நடத்துறீங்க, என்னையும் அதே மாதிரி நடத்துங்கன்னா. இப்போ அவர் சொல்லுவாரு, முதல்ல கொஞ்சம் கண்ணை சரி பண்ணுறீங்க. ஈசாக்கு என்னங்க பண்ணிட்டு இருந்தாரு? தியானிக்கிறவராக இருந்தார். நம்ம சும்மாவே ஜெபிக்கிறது, ஆண்டவரே ஆபிரகாம் ஆசீர்வதிங்களே என்னை ஆசீர்வதிங்க, ஈசாக்கு ஆசீர்வதிங்களே என்னையும் ஆசீர்வதிங்க, யாக்கோபு 2 பரிவாரங்கள் கொடுத்து அவர் ஆசீர்வதிங்களே என்னை ஆசீர்வதிங்க. இது தலைமுறையா எல்லா சபைகளும் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா தலைமுறையா ஒரு ஆபிரகாம நான் இன்னும் வேற ஆபிரகாம் பார்க்கலைங்க. அந்த வேதத்துல வந்த ஆபிரகாமோட நின்னு போச்சு. செகண்ட் ஆபிரகாம் நான் இன்னும் பார்க்கல. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சொல்ல, ஒருவேளை நீங்க எத்தனை பாத்தீங்களா எனக்கு தெரியாது, மாயமாலமான ஆபிரகாம பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஈசாக்கி நான் பார்க்கல. அவர் விதவை தைத்தார் 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்து வர அவர் விருத்தி அடைந்து மகா பெரியவனானார். அவர் ஆசீர்வதிச்ச தேவன் தான், அதுல பொய் கிடையாது, உண்மைதான். ஆனா ஈசாக்க போல நீயும் நானும் யாராவது சொல்ல முடியுமா? இங்க நான் ஈசாக்கு போல இருந்திருக்கேன், நான் ஆபிரகாம் போல இருந்திருக்கேன், நான் யாக்கோபு போல இருந்திருக்கிறேன் மாஸ்டர். இப்போ ஈசாக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? எது அவனுக்கு தேவையோ அதை வெளியில் வந்து என்ன தெரியுங்களா, வெளியில வந்து நம்முடைய லாஜிக் அவுட் பண்ணிட்டு, இந்த லாஜிக்கை க்ளோஸ் பண்ணா, இந்த லாஜிக்கை அவுட் பண்ணிட்டு காட் டிசைனுக்கு நேராக அவருடைய பர்பஸை தன் மூலமாய் செயல்படுத்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வெளியே வந்தார். அவருடைய மெடிடேஷன் through the purpose of the God. தேவன் என்னை கொண்டு எதை செய்ய நினைக்கிறாரோ
அந்த பர்பஸ் ஏன் டிசைரஸ், அதுதான் என்னுடைய மனவாஞ்சை என்று ஒப்பு கொடுக்கப்பட்டவராக இருந்தாரு ஈசாக். இத தெரியாம தேவன் கொடுக்கிறவர் என்பதை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு, நல்லா புரியுதுங்களா? தேவன் கொடுக்கிறவர் என்பதை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு என் குடும்பத்துல நான் முன்னோடியா நிக்கணும்னா காலையில எங்க நிக்கிறது? காலை சரியில்லை, எங்க நிக்கிறது என் குடும்பத்துல முன்னோடியா? எந்த அப்பாயின்மெண்ட்டுக்கும் வேதத்தின்படி என்கிட்ட எந்த பாஸ் சர்டிபிகேட்டே இல்லையே. நான் எங்க ஈசாக்க போல நிக்கிறது, நான் எங்க யாக்கோப போல நிக்கிறது? ஒரு சுத்திகரிப்பே இல்லை, ஒரு மெடிடேஷனே இல்லை என் வாழ்க்கையில. நான் எப்படி தேவன்கிட்ட போய் இதை நான் எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்க முடியும்? வேதம் யாரு எவன் எழுந்து படிச்சாலும் ஈசாக்கு படிச்சிட போறதான், இங்கிலீஷ்ல படிச்சாலும் ஈசாக்கு வரப்போகுது. வித்தியாசம் இதுல இருக்கிறது பெருசு இல்லை. ஈசாக்க போல நான் வித்தியாசமா இருக்கேன். ஈசாக்க போல நான் தியானத்துல ஒட்டங்களை காண்கின்றவனாய், விஷன் பார்க்கிறவனாக நான் இருந்திருக்கிறேன். நம்மளுக்கு விஷன் வருது, கனவு வருது, பயம் தான் வருது, பிரச்சனை தான் வருது. காரணம் என்ன? லாஜிக்ல உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் கிறிஸ்தவத்தை கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோம். லாஜிக் சைடு. யாரும் வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து படிக்கிறவங்க யாருமே இல்லை. அவன் விசுவாசம் எனக்கு நாளைக்கு இது கிடைச்சிடணும், அதுக்காக படிக்கிறான் பைபிள. பைபிள் படிச்சா என்ன வரும் என்கிறது அந்த கேள்விக்கு யாருமே போறது இல்லை. ஏன் தேவை ஆண்டவரே, அதனால 23 இன்னைக்கு வாசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயம் ஆண்டவரே, அதனால 91 இன்னைக்கு நான் வாசிக்கிறேன். யாரும் 51 எடுத்து வாசிக்கிறது இல்லை. சங்கீதம் 51 பாவ சங்கீதம், அதை யாரும் வாசிக்கல. அடன மட்டும் அன்னாடம் கிடக்குது, அதை போய் நான் என்னத்தை வாசிக்கிறேன்? அது ஒரு விசுவாசம் தான், சரியா தான் இருக்கு. தேவச்சனமே வாசிக்க கேட்போம் அந்த வசந்த மறுபடியும். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஒட்டகங்கள் வர கண்டான். Your vision according to the purpose of the Lord, as he has appointed you for his purpose. அவர் தன்னுடைய காரியங்கள் உன் மூலமாக தனக்கு என்று சொல்லி நீ ஒப்புவிக்கப்படுகிற ஒரு மனிதனாக இருப்பாயானால், ஆபிரகாம் ஒப்புவிக்கப்பட்டு ஊர் என்கிற தேசத்திலிருந்து ஆண்டவர் கூப்பிட்ட தேசத்துக்கு என்ன செய்தாரு? He committed himself. அவர் தன்னையே ஒப்பு கொடுக்கப்பட்டவராக வந்தார். அந்த சாயலை தரித்து அவருக்கு பல சோதனைகள் கொடுத்து ஈசாக்க உருவாக்கினார். ஈசாக்கு 3 வயசு குழந்தைல போகும்போது, அவருக்கு 34 வயசு. எங்க கொடுக்க போகும்போது? பலியிட கொடுக்க போகும்போது மோரியா மலைக்கு. நம்ம எல்லாம் நம்ம பைபிள்ல படிச்சா அந்த அருப்பாவும் ஒரு 3 வயசு குழந்தையா இருப்போம் போல. அவரு ஆபிரகாம் ஒரு காலத்து மேல 2 தலகாணி போட்டு உட்கார வச்சு இட்டுன்னு போறாரு. அப்படிதான் நம்ம பார்த்தோம். அவர் 3 வயசு இல்லைங்க, 34 வயசு. தேவச்சனமே, இங்க தகப்பன் கூப்பிட்டதுக்கு ஈசாக்கு என்ன கேள்வி கேட்டாரு? உனக்கு ஒரு வேலை இல்லை, மோரியா மலைக்கு கிளம்புற, 3 நாள் வேற போக வேண்டியது, சாப்பாடுலாம் கட்டிக்கிட்ட, என்ன அங்க இருக்குது பாக்குறதுக்கு கேட்டாரா? ஆனா உன்னை ஏத்திருந்தா கேட்டிருப்பாரு. இங்க இருக்கிறது யாரை ஏத்திருந்தாலும், வா 3 நாளுக்கு சோறு கட்டி இருக்கிற என்ன விஷயம் மோரியா மலையில, அதான் அம்மாட்ட கூட சொல்லாம என்ன இட்டுக்கிட்டு போற, என்ன இருக்குதாங்க? நான் வரமாட்டேன். மூக்கனாங்கயிறு போட்ட மாடு அப்படி இழுத்து பிடிச்சா கூட அது போகாது. ஈசாக்கு போயிருப்பாரா? லாஜிக் திங்கிங்கா இருந்தா போயிருப்பாரா? என்ன கருத்தாரு? காட் டிசைட் பர்சன். தேவ சொன்னமே, உடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. காட் டிசைனுக்கு ஒத்துழைச்சீங்க நீங்க, நானும் நீங்களும் தான். என்ன சேர்த்துக்கிறேன்? அப்பா கண்களை வைக்கிறது உபாந்திர வாஸ்தவம் இல்லையா? மற்ற வசனங்கள வாஸ்தவம் இல்லையா? கண்கள் எங்க இருக்கு? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. தேவச்சனமே,
வாசிக்க கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1:8 வாசிக்க கேட்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். என்ன சொல்ல போட்டிருக்கிறதுல? வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். தேவச்சனமே, இந்த பைபிள் உன் லைஃப் மாத்திரமில்லை, இனி வரப்போகிற எத்தனை கோடி ஜனங்களா இருந்தாலும் அவங்களுடைய லைஃப் உள்ள இருக்கு. இதுல ஒண்ணும் மறைக்கப்படல. இதுல இருக்கிறது எல்லாமே நடந்தது, நடந்து கொண்டு இருக்க போகுது, இனி நடக்க போறவைகள் வரைக்கும் இதிலே வசனமாக கொடுக்கப்படும். அக்கார்டிங் டு சிச்சுவேஷன், அக்கார்டிங் டு கல்ச்சர், அதாவது சூழ்நிலை, சந்தர்ப்பம், கல்ச்சர், அதன் அடிப்படையிலும் இந்த வேதம் கொடுக்கப்பட்டது. ஒரு சூனியத்திலிருந்து, மாந்திரிகத்திலிருந்து, கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் இருந்து, எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் பைபிள் ரிவீல் செய்வது. பைபிள் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கு. அது மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதற்கு உங்களை ட்ரைனிங் கொடுக்கிறதாகவும் அது இருக்கு. தேவச்சனமே, கேட்கப்பட்ட மெடிடேஷன் புஸ்தகம் உங்கள் விசுவாசத்துல கொண்டு போகிறதாக இருக்கிறது. வாசிக்க கேட்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும், இந்த வார்த்தை சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. It is no other than faithful word. What is the விசுவாசம்? என்ன? It is a substance. அது 3 அடிப்படையை விசுவாசம் நமக்கு விளக்குகிறது. ஒன்று, we can feel it. இன்னொன்று, it is a material. 3 அடிப்படையா இருக்கு விசுவாசம். இது ஒரு டேபிள், அது ஒரு டேபிள். இதை இப்படி தொட்டு பார்க்கிறேன், நான் கண்ணை மூடி தொட்டு பார்க்கிறேன், ஓ பெருசு. இதை தொட்டு பார்க்கிறேன், இது சிறுசு. ஹைட்டை பார்க்கிறேன், ஆமா இது ஒரு ஹைட், இது ஒரு ஹைட். Now it is a substance. Now I can feel it. Now it is a material. இது மரத்தினால் செய்யப்பட்டிருக்கு. என் விசுவாசா, இந்த மரத்தினுடைய சத்தம். இதை தட்டி பார்க்கிறேன், இது ஏதோ பிளாஸ்டிக், இது ஏதோ உலோகம். நீங்க கண்டிருக்கிற யாவையும் உங்க விசுவாசத்தினாலே it has been recorded. 1100 இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு மினிட்ல ரெக்கார்ட் ஆகுது மனுஷனுக்குள்ள. எப்படின்னு சொல்றீங்களா? இங்க நீங்க வந்து இங்க நின்னு நீங்க பாக்குறீங்க. இங்க இருந்து பார்க்கும்போது ஜென்ஸா தெரியுறாங்க, லேடிஸா தெரியுறாங்க, குழந்தையா தெரியுறாங்க. கலர்ஸ், ஷர்ட் கலர்ஸ், பேண்ட் கலர்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது எனக்குள்ள. இதுக்கு ஒரு 3 மணி நேரம் எல்லாம் தேவையில்லை. இப்படின்னு பார்க்கறதுக்குள்ள என்ன இது ரெக்கார்ட். அப்படியே சரவணா கிட்ட போறீங்க, சரவணா ஸ்டோர்ஸ்ல ஒரு மேட்ல இருக்கிற படியில் நிக்கிறீங்க, இப்படி பாக்குறீங்க, பல்லாவரம் வரைக்கும் தெரியுது. இப்படி பார்த்தா லலிதா சொல்றீங்க.
பஸ் தெரியுது, லாரி தெரியுது, கார் தெரியுது, சைக்கிள் ஓட்டுறது தெரியுது, மோட்டார் சைக்கிள் தெரியுது. டிஃபரண்ட் ஆஃப் இமேஜஸ் உங்க கண்ணில் ரெக்கார்ட் ஆகுதா? அதுக்கு ஒன்றும் 10 மணி நேரம் தேவையாங்க? எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு 1100 ரெக்கார்ட்ஸ் உங்களுக்குள்ள வருது. தேவச்சனமே, லாஜிக்ல பார்த்து பழகின நாம காட் டிசைன்டா நாம அதை பார்த்து பழகிறதுக்கு நமக்கு வரல. பார்த்த உடனே எவ்வளவு கூட்டம் பாருப்பா, மைண்ட் சொல்லுது, உள்ள பேசல, நீங்க அதுகிட்ட பேசல, சொல்லுது உங்கள்கிட்ட எவ்வளவு கூட்டம் பாடுறா, இவங்க எங்கதான் துட்டு வச்சிருக்கிறாங்களோ, கூட்டம் கூட்டமா உள்ள போறாயா. சரவணா சோசி சரியான இல்லாம செம பணக்காரன் இல்ல, உள்ள செல்லுத. அங்கிருந்து போனவங்க திரும்பி வராங்க, 4 மூட்டையை தூக்கிட்டு வராங்கப்பா. இப்போ தானேப்பா பார்த்தோம், 4 மூட்டையோட வரான் பாரு. எங்கதான் பணம் வச்சிருந்தானோ? நீங்க யார்ட்டையும் பேசுறீங்க, உங்க மைண்ட் பேசுது. 1100 இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னு அது பேசுது உங்களோட. நெகட்டிவ், பாசிட்டிவ் எல்லாம் உள்ள ஓட 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 அந்த கூட்டத்தை பார்த்து யாராவது கிறிஸ்தவ ரட்சிப்பை பத்தி பேசுறீங்களா? இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்காதுன்னு பேசுறீங்களா? அடையவன ஒருத்தன் துட்டு கொடுத்தா சபையை கேட்டுப்பேன், செல்பிஷ் தான். அப்படியாவது யோசனை பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தேவை? இந்த விசுவாசத்தினால ஒரு சப்ஸ்டன்ஸை நீங்க பார்க்கணும், விசுவாசத்தினால ஃபீல் பண்ணணும், விசுவாசத்தினால இந்த மெட்டீரியல் நீங்க அறியணும். ஒரு வேத வசனம் உங்களை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, உங்களை மெடிடேட் பண்ண வைப்பது மாத்திரமல்ல, யூ ஹேவ் டு ஃபீல். எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன், எதுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், எங்க வந்திருக்கிறேன். தாம்பரம் போறேன்னு சொல்லிட்டு இப்படி பல்லாறு பக்கம் பஸ் ஏறுறமா யாருன்னா? யாருமே ஏறது இல்லை. கரெக்டா தாம்பரம் பஸ்ல தான் ஏறுறோம். அதே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில மெயின்டைன் பண்ணீங்கன்னா காட் டிசைனுக்குள்ள நீங்க வந்துருவீங்க. நம்ம ஸ்பிரிச்சுவலுக்கு போறது, அதனால தேவன் கோபமாங்க. ஆனால் அவர் அன்புல ஒரு மாற்றம் கிடையாது. அதனால நானும் நீங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல பிரம்மாண்டமா பில்டப் இதெல்லாம் நீங்க உட்கார்ந்துருக்கதான் அழகா உட்கார்ந்துருக்கீங்க, அது ஒரு பில்டப் தான். இதே மாதிரி வீட்டில் உட்கார மாட்டீங்களா? கால் இந்த சைடு இருக்கும், கை இந்த சைடு இருக்கும், அப்படித்தானே? வீட்டுல இதே மாதிரி உட்காந்துருப்பீங்க. உங்க பசங்க அப்படி உட்காந்துருக்கான், அந்த பாப்பா இதே மாதிரி உங்க வீட்டுல உட்காந்துருக்குமா? இதுக்குள்ள 3 பொம்மையை உடைச்சிடணும், அப்படித்தானே? இப்ப நம்மள தேவன் அப்படிதான் பார்க்கிறார், குழந்தையா பார்க்கிறார். நீங்க எதை கேட்கிறீங்களோ அது என் டிசைன் அல்ல. என் டிசைன் இந்த குழந்தை வேதம் சொல்லணும், அந்த குழந்தை பாடிடுச்சு, அடுத்து பாப்பா பாட வச்சிருப்பாங்க. அவ பாடினதை பார்த்தாரா? அது சொல்லி கேட்டுக்கணும், நான் பாடணுன்னு இருக்குமே. அதுதான் இப்ப நம்முடைய வாழ்வை சப்ஸ்டன்ஸா பாருங்க, ஃபீல் இட், கம் டு நோ வாட் இஸ் தட் மெட்டீரியல். வசனத்தின் மூலமாய் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன மெட்டீரியல், இதை நம்ம உணராம இருந்தீங்கன்னா பேய்க்கு பயப்படணும், நாய்க்கு பயப்படணும், வீட்டு உள்ளவங்களுக்கு பயப்படணும், எதிராளிக்கு பயப்படணும், நடந்து போனா அதுல பயம், இதுல பயம். இதே பயங்கிறது தான் ஜெயராமன் சொன்ன மாதிரி. ஜெயராமன் சொல்றதா கமல் சொல்றாரா? கமல் சொல்றாரு, நான் சரியா பார்க்கல, அவர் சரியா பார்த்தாரு. இப்போ வாசிக்க கேட்போம். எபிரேயர் புஸ்தகம் 11:3 வசனத்தை. புதிய ஏற்பாட்டில் 307. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ தேவஜனமே, ஆதியாகமம் எல்லாம் வாசித்தவங்க தான். ஆதியாகமத்துல வாசிக்கிற பொழுது எந்த மரமோ செடியோ கொடியோ பறவை இனங்களோ ஒண்ணுமே இல்லை, வெறும் பூமி, வெறும் பூமி. ஆண்டவர் பூமிக்கு ஒரு கட்டளை முதல்ல கொடுத்தார், வெளிச்சம். அன்னைக்கே சூரியனும் அன்னைக்கே சந்திரனும் உடனே ஆயிடல. வெளிச்சம் உண்டா கடவுள் சொன்ன மாத்திரத்துல சூரியனும் சந்திரனும் உருவா. வெளிச்சத்தை ஏன் கொடுத்தாருன்னா, அந்த வெளிச்சம் நம்ம ஹீப்ரூல போய் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்காங்க.
இந்த பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமா ஏன் இருந்ததுன்னா அது தெய்வீக ஞானத்தின்படி அது இல்ல. நல்லா தெரிஞ்சுக்க. அப்ப தெய்வீக ஞானத்தின்படி இல்லாதது எப்படி இருக்கும்? வெறுமையும் ஒத்துக்கிறீங்களா? இப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏன் எதுவும் சரியா இல்லை? ஏன் நமக்குள்ள வெறுமை? ஏன் ஒழுங்கின்மை? விளங்குறீங்களா? புரியுதா நான் கேட்கறது? அந்த நிலை எப்படி இருந்தது? வெறுமையும் ஒழுங்கின்மையும். இப்ப வெளிச்சம் உண்டாக கிடந்ததுன்னு அவர் சொல்லிட்டார். எடுத்த உடனே சூரியனும் இல்ல, சந்திரனும் இல்லை, பகலால கணக்கு இல்ல, இரவில் ஆகிறதுக்கு எந்த கணக்கும் நடைபெறல. தேவன் கொடுத்த வெளிச்சம், the mud must be filled with God's wisdom. இந்த அண்ட சராசரம் மண்ணு அவர் என்ன நினைக்க என்ன செய்ய போறாரோ அவைகளுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த வெளிச்சம் to gain the wisdom of the Lord. இப்ப அவர் சொன்னா அது கேட்கும். ஏன்னா மண் பொதுவானது, அண்ட சராசரம் பொதுவானது. இப்ப பிரிக்கிறார் அத. இவர் எதை சொல்றாரோ இந்த சப்ஸ்டன்ஸ் ஃபீலிங் அது மெட்டீரியலா மாறணும். விளங்குங்களா? இதை உருவாக்குறவருக்கு என்ன இருந்தது? சோ தேவன் எந்த விசுவாசத்துல எதை சொல்ல போறாரோ அந்த சொல்ல போற வார்த்தை, அந்த வார்த்தை அந்த பொருளா மாறணும், சப்ஸ்டன்ஸா மாறணும். விளங்குதுங்களா இல்லையா? கொஞ்சம் ஸ்பெஷல் சப்ஜெக்ட். அவர் சொன்ன மாத்திரத்துல தானா நடக்கிறதுக்கு அவர் ஒரு ஆயத்த பணியை செய்தார். The land was filled with wisdom of the Lord. அந்த நிலமாகப்பட்டது தேவனுடைய அனந்த ஞானமாக மாறப்பட்டது. இப்போ அந்த ஞானத்துக்கிட்ட பேசுறாரு. பகலிலால சூரியன் போ, இரவிலால சந்திரன் நட்சத்திரங்கள் நீ உருவாக. அந்த சொன்ன மாத்திரத்தில் உருவாச்சு, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உருவாச்சு. இப்ப உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்த உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதான உண்மை. நீங்க பிரமாதமான ஆளு விசுவாசித்து அவர் எடுத்தாரா? இல்ல. இப்போ நமக்கு என்ன தராரு? தேவனுடைய சகலத்தை இப்ப தந்துறாரு. இதுல ஒரு ஸ்டெப்பும் நம்ம செய்யலன்னா, உன்னை பார்த்து சந்திரனுக்கு உண்டான பவர் உனக்கு நான் தரேன்னு அவர் சொன்னா நீ பெற்றுக்கொள்ள முடியுமா? ஏன் முடியாதுன்னா, அன்னைக்கு அவர் அதை உருவாக்கும் போது ஞானத்தை பிரகடனப்படுத்தி இருந்தார். பிரகடனப்படுத்தப்பட்டது, பூமி ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு அதே மண்ணில் எடுத்து உன்னை என்னைய சிருஷ்டித்திருக்கிறார். இப்ப நமக்கு வேண்டிய சகலத்தையும் சப்ளை பண்ற டொமைன் பவரை கொடுத்துட்டாரு. ஆனா சொல்றாரு, ஆனா நம்மளால செய்ய முடியும். இதுதான் ப்ராப்ளம். எத்தனை பேருக்கு உண்மையிலே விளங்கி சொல்லுங்க. இது விளங்கல்னா இன்னைக்கு எப்படி வந்தீங்களா? இதே மாதிரி தான் மறுபடியும் போவீங்க வருங்க, போவீங்க வருங்க, ஏறவே ஏற. இந்த சப்ஜெக்ட் இன்னொரு நாள் நான் எடுத்து. இப்ப நீங்களும் நானும் ஃபுல்ஃபில்ட் ஆசீர்வாதத்தோட இங்க உட்கார்ந்து இருக்கோமா? இல்ல. ஒத்துக்கங்க. யாருமே ஃபுல்ஃபில்ட் ஆசீர்வாதத்தோட இந்த இடத்துல நெவர், நாட் ஈவன் 1%. இப்போ இந்த பூமியை உருவாக்குனார். ஃபர்ஸ்ட் வார்த்தை விசுவாசிக்கிற வந்துருச்சு. ஆனா ஆளுகை செய்வதற்கு சூரியனையும் சந்திரத்தையும் படைக்கல. ஓகேங்களா? அதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் வெளிச்சம் வந்துருச்சு. ஏன் வெளிச்சத்தை முதல்ல கொடுத்தார், பிரகடனப்படுத்தினார்னா, இந்த பூமி அண்ட சராசரம் அவர் எதை உருவாக்க போறாரோ அது ஞானத்தினால் நிரப்பப்படணும். அந்த ஒளியாகப்பட்டது அது ஞானம். இப்ப அவர் எதை சொன்னாலும் அது சப்ஸ்டன்ஸா மாறும். எதை சொன்னாலும் அதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம். எதை சொன்னாலும் அது ஒரு மெட்டீரியலா மாறிடுச்சு அவர் சொன்னதுக்கு அப்புறம். இதுதான் அவருக்குள்ள இருந்த விசுவாசம். இப்ப அந்த விசுவாசத்தை இப்ப நமக்கு கொடுத்திருக்காரு. சேம் பவர்ஃபுல் கிரியேட்டிவ் விசுவாசத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்காரு. விளங்குதுங்களா? இது விளங்கல ஒண்ணுமே புரியாது.
இப்ப இதை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வேதம் நீங்க எதை கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு பதில் எடுத்து அவர் கண்கள் இங்கு உள்ளாரி. நீங்க செல்போன்ல பாக்குறீங்க, எங்கேயோ நடக்கிறத வீடியோல பாக்குறீங்க. பாக்குறீங்களா? தத்ரூபமா இருக்குதா? எங்கேயோ இருந்து பேசுறா, நோ கனெக்ஷன். நீங்க வேவ்ஸ்ல போய் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது, கரெக்டா வருதா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்க ஒற்றுக்கொள்கிறீங்க. ஆனா இப்போ வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய வார்த்தைகளினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகளால் உண்டாக்கவில்லை என்றும் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை. அன்றைக்கு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரே, அன்னைக்கு இருந்ததா? தோன்றப்படல. தோன்றப்பட்டதுல இருந்து வானத்தை பிச்சு ஒரு பெரிய வானமா அவர் காமிக்கல. சகலம் ஒண்ணுமே கிடையாது, ஆனா அவர் அதை உண்டாக்கினார். தேவச்சனமே, உங்களுக்குள்ள இருக்குதோ இல்லையோ, ஒண்ணுமில்லையோ, மைனஸோ இல்ல தரித்திரமோ பிரச்சனையோ போராட்டமோ, அதை உண்டாக்கினது தேவன் என்று நீ விசுவாசிப்பாயானால் உன் நிலைமை மாறுவதும் உன் விசுவாசம் சரியா மாறுவீங்க. இங்கதான் என் மனுஷன் கோட்டையை விட்டுறான். எப்படி நடக்குது? சான்ஸே இல்லைங்க. எனக்கு பல விதமான சான்சஸ் தேவன் எனக்கு செய்யறாரு, நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தேவன் தான் செய்ய. பலவிதமான போராட்டங்களை அவர் தான் எனக்கு தீர்வு கொடுக்கிறார். நான் நினைக்கிறேன் அவர் தான் எனக்கு தீர்வு. என்ன விட்டுட்டு மத்தவனுக்கு ஜெபிக்கிறேன், இந்த பிசாசு அவனை விட்டு போகணும் ஆண்டவரேன்னு பிரகடனப்படுத்துற பிசாசு போகுது. அவன் யாரோ நான் யாரோ? அவன் மேல ஏற சொன்ன பிசாசுக்கு நான் கமாண்ட் கொடுக்கல, போய் ஏறிக்க அவன் மேல நான் சொல்லல. அதுவா ஏறினது, அவனா ஏத்திக்கிட்டான். தேவச்சனமே, the substance, the feeling and the material, இவைகளை நான் விசுவாசிக்கிறேன். இவைகள் இல்லாதவைகள் இருந்து உருவாக்கப்பட்டது, அது உண்மையானால் இப்ப நான் ஜெபிக்கிற ஜெபம் எந்த கட்டை உடைக்கிறோம் அது உடையும் என்று இல்லாதது இருந்தது. அவங்க பிசாசு இருந்ததா? இல்ல, ஆனா வந்தது. இப்ப நான் சொல்றேன், I can feel it, the spirit will go now. கமாண்ட் கொடுக்கிற ஸ்பிரிட் போகுது. அது யாரோ எவரோ எனக்கு, அது எத்தனை இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. செல்போன்ல ப்ரே பண்றேன், வீடியோல ப்ரே பண்றேன், விசுவாசத்துல இங்கிறத ஜெபிக்கிற நடக்குது. என் வாழ்க்கையில நடக்குது. ஏன் உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி காணப்படுது? மறுபடியும் அதை வாசிப்பாரு வசனத்தை நல்லா கவனிங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம். If this is true, இது நீங்க அறிந்திருப்பது உண்மையானால், இத தாற்பயமா உங்க மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சீங்கன்னா உங்க ரைட் பிரெயின்ல, இப்போ God designed power. பலர் இது இல்லாததுனால தான், நாங்க இதை கற்றுக்கொள்ளுகிறதுனால தான் நாங்க பிரகடனப்படுத்தினா கட்டுவோம். அது அவனுக்குன்னு உள்ளது கிடையாது. அவன் ஆராய்ந்து அறிந்த அந்த ஸ்பிரிட் அவன் கூப்பிடல. அவன் அறியாமையில, அவன் பிரச்சனையில, அவன் போராட்டங்கள்ல இருக்கிற அவனுக்கு தெரியல. வேதத்துடைய அடிப்படை சரியா தெரியல. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தை செயல்பட வேண்டும். வார்த்தை அது செயல்பட வேண்டும். யாக்கோபு அவர்களுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும்
நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி செய்கிறவராக. இந்த வார்த்தை செயல்படுகிற ஒரு காரியம் உன் மைண்ட்ல இருக்குமானால் உங்க வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையா இருக்கு. அநேகருடைய வாழ்வு அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, அப்படி என்றால் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம மேக்சிமம் நம்முடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே வஞ்சிக்கப்பட்டவைகள் தான். பிகாஸ் காட் டிசைன், எதை டிசைன் பண்ணாரோ அது அப்படியே ஆயிற்று. அதை நல்லது என்று கண்டார். அப்படிதானே? அவருக்கு ஆயிற்று என்றால் அவருடைய பவர்ஃபுல் ஏஜென்டா நீங்களும் நானும் இருக்கிறோம். வேதம் சொல்ல அவரை காட்டிலும் எண்ணிக்கையில இன்னும் நம்ம என்ன செய்ய முடியும்? அதிக அற்புதங்களை எத்தனை பேர் செய்திருக்கிறோம்? எத்தனை பேர் அப்படி விசுவாசித்திருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில முடியலையே. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்க. யூ பிராக்டிஸ். விசுவாசம் அது சப்ஸ்டன்ஸ் பார்க்கணும். விஷன் இருக்கணும் நமக்கு. ஈசாக்கு விஷன் பார்த்தா, ஒட்டகங்களை பார்த்தா. உங்களுக்கு விஷனே இருக்க மாட்டேங்குது. ஃபீல் இட், தென் மெட்டீரியல்ஸ் இட். வாழ்க்கையில வந்து சேரும், மெட்டீரியல்லாம் மாறும். தொட்டு பாக்குறீங்க, கண்ணு திறந்துட்டு தான், டேபிள் இல்ல, ஆனா இந்த இடத்துல டேபிள் இருக்குது. தொட்டு பாக்குறீங்க, it becomes as a substance. The விசுவாசம் it will make you to feel. மெட்டீரியலா உங்க வீட்டுல வந்து வருதா இல்லையா பாருங்க. பல காரியங்கள் நீங்க எடுத்த முயற்சி எடுத்து 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 என்னைக்கோ ஒரு நாள் வரும். ஆனா நல்ல விசுவாசம் உள்ளவர்கள் என்னைக்கோ ஒரு நாள், 10 நாளைக்கு அப்புறம் வர வேண்டியதில்லை. வெளிச்சம் உண்டா கிடதுன்னா வெளிச்சாச்சு. சூரியன் ஆளுகை செய்வதற்கு வரணும்னு சொன்னாரு, வந்துருச்சு. அவருக்கு டைம் தேவையில்லை. நீங்க எவ்வளவாய் அதை பிணைந்து வைத்திருக்கிறீங்களோ, இல்லைன்னா நீங்க என்ன ஆகும்? தேவனுடைய இந்த கோபத்துக்கு தான் ஆளாகும். ஏன் அவர் கோபப்படுறாரு? கற்றுக் கொடுத்தும் அபியாசப்படுத்த முடியலையே. வசனத்தை சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் அதன்படி செய்கிறவர்களாய். Not only meditation, நீங்கள் வஞ்சியாதபடிக்கு அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அது மாத்திரமல்ல, சிந்திப்பதற்காக தேவன் பேசுகிற தேவன். உங்களை சிந்தனையில உங்களை நிறுத்துகிறவராக இருக்கிறார். விழிப்புக்கு இருக்கிற நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 8வது வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டில் 200. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Do with the right path. உங்க சிந்தைகள் ஒரு ரைட் பாத், சரியான ஒரு பாதையை நோக்கி போகட்டும். வேதத்தை வாசிக்கிறல்ல, அதன்படி நடவுங்கள் சொன்னார்ல, அதற்கு முன்பாக விசுவாசத்தை பத்தி சொன்னார்ல, மெடிடேஷனை பத்தி சொன்னார்ல, சுத்திகரிப்பை பத்தி சொன்னார்ல. இதெல்லாம் கண்ட நீ உன் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கணும்? இங்க கிளீனா சொல்றாரு. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே. நம்ம சிந்தை இனி லாஜிக்கல் இருந்து வெளியே வந்துட்டு கிறிஸ்துவுக்காக நிற்கிற ஒரு தன்மை உள்ளவைகள் எவைகள் என்பதை பாருங்கள். வாசிக்க கேட்போம்.
6:7 அதுக்கு மேல உள்ளது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணீங்களோ இன்னிலிருந்து உங்களுக்கு ஒன்று சொல்ற வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து whatever the problem arises in your family, in your business, உங்க சொந்த வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வருகிறதோ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவஜனமே, நாம் தேவனுக்கு புகழ் சேர்க்கிறது எதுவோ, தேவனுக்கென்று புண்ணியங்கள் எவைகளோ நாம் அவைகளை சிந்திப்பதே கிடையாது. அவைகள் மீது நாம் சார்ந்து வாழ்வதே கிடையாது. எதை எடுத்தாலும் ஃபார் மை செல்ஃப் என்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து யார் வெளியே வராங்களோ அந்த குடும்பம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருப்பார். இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கம்ஃபோர்ட், இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி மாறாட்டங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத தன்மைகள், அவைகள் எல்லாம் இந்த வசனத்துக்குள்ளாக வருமா? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்னு வேதம் சொல்லும். 8வது வசனத்துல சொல்லப்பட்ட ஒரு யோகியதை கூட ஒரு கிறிஸ்தவங்கிட்டையும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். 6:7 புண்ணியப்படுமா வசனம்? பெட்ரோலே இல்ல, இந்த வண்டி மளிகை கடையில போய் நிக்குது. சாமி கொஞ்சம் பெட்ரோல் போடுங்க சாமின்ற கேட்கலாம். கடை மாத்தி வந்துட்டானா இல்ல இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? வண்டி எங்க போகணும்? பெட்ரோல் ஸ்டேஷன் இல்லையா போகணும். மளிகை கடையில் வந்திருக்கிறான். ஒருவேளை இவனுக்கு ஒற்றைகளை கேட்கறதுக்கு பதிலா பெட்ரோல் இட்டானோ? ஒருவேளை நல்ல ஒரு புச்சாரியான கடைக்காரன் தான் சிந்திப்பான். தம்பி பெட்ரோல் கேட்டீங்களா ஒற்றைகள் கேட்டீங்களா? இல்லங்க பெட்ரோல் தான் அப்படின்ட்டானுங்க. இப்போ கடைக்காரன் ஃபைனல் பண்ணான். இப்போ மேட்ரு இவன் தான். நம்ம ஏதோ பசி பெட்டிக்கு ஏதோ மூச்சு ஒன்று இருக்குன்னு சொல்லி கேட்க வந்திருக்கான் போல நம்ம நினைச்சா, வண்டிங்க வந்து நின்னது உண்மையிலே பெட்ரோல் இல்ல தான் நின்னது. இப்ப தள்ளிட்டு எங்க போனோம்? நீங்கள் நானும் வேதத்தை வச்சிருக்கிறீங்க, ஆனா பெட்ரோல் இல்லை. மளிகை கடைக்கு போன மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அறிவான தேவச்சனமே, இந்த சிந்தை இருக்குதுங்களே, இது ஒர்க் அவுட் ஆகாது. உங்களை சேஞ்ச் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல மாய்மாலமா நடந்துட்டு இருக்கீங்க, உங்க வியாபாரத்துல மாய்மாலமா இருக்கீங்க, கணவன் மணி உறவுல மாய்மாலம். இந்த மாய்மாலம் இந்த சிந்தையை சாப்பிட்டு தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகும். அவர் அன்புள்ளவர் தான், ஒருபோதும் நேற்றும் இன்றும் மாறாதவர் தான். ஆனா நீங்க என்னதான் என்ன தேய்ச்சி புரண்டாலும் ஒற்ற மண் தான். 2 நாள்ல எண்ணெய் காஞ்சா அந்த மண்ணு கூட உதிர்ந்து போய்யா. நீ 21 நாள் பாஸ்டிங் இருந்தாலும் சரி, பாஸ்டிங் பிரேயரே நடத்திட்டு இருந்து 30-40 விசுவாசம் வச்சு நடத்திட்டு இருந்தாலும் சரி, நீயே பாஸ்டிங் தான் உன் வயிறுதாயா கேட்ட. ஒருபோதும் உனக்கு ஆசீர்வாதம் நான் வரவும் வராதுன்னு சொல்லுவேன். வசனம் சொல்லுவேன். 8வது வசனத்துடைய தாற்பயம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கவில்லை என்றால்
நம்முடைய வாழ்வில நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று ஆண்டவர் போட்டிருக்கிறாருங்க. வசனம் ஒருபோதும் வெறுமனே திரும்பாதுங்க பிரதர். நாங்கெல்லாம் இந்த வசனத்தை வச்சுதான் சாப்பிட்டுனே இருக்கிறோம். சாப்பாடு தவிர வேற ஒண்ணும் கிடையாது. சோ இந்த சத்தியம் நிறைவேறுது. ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம சத்தியா ஏன்னு கேட்டீங்கன்னா மாய்மாலை நடுவில் நின்று கேட்டு போட்டான். மாய்மாலை கேட்டு போட்டா அது ஓபன் ஆகுமா? ரொம்ப கஷ்டம். மனிதன் மாறிவிட்டான். தேவச்சனமே, வேதத்தினுடைய சித்தாந்தம் அது எதை நமக்கு அறிவுரையாய் தருகிறது? டெஸ்டிமோனி ஆஃப் டேவிட். டேவிடுடைய ஒரு சாட்சி. சங்கீதங்களின் புஸ்தகம் 143ஆம் சங்கீதம். வசனம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். உம்முடைய கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். தாவீது சொல்ற ராஜா இஸ் a king. ஒரு ராஜா. அவர் சொல்றார், என்ன சொல்றார்? லாஸ்ட் பகுதி என்ன சொல்றது? உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். உம்முடைய கரத்தின் கிரியைகளை நான் யோசிக்கிறேன். தேவச்சனமே, எகிப்தை யோசனை பண்றார். எகிப்தில் நடந்த வாதைகளை யோசனை பண்றாரு. எகிப்திலிருந்து ஜனங்களை ஆண்டவர் எப்படி கூப்பிட்டு வந்தாருன்னு யோசனை பண்றாரு. செங்கடல் பிரிந்ததை யோசனை பண்றாரு. அதுக்கு முன்பாக அக்கினி மதிலா இருந்து பார்வோன் சேனிக்கும் இவங்களையும் பாதுகாத்ததை யோசனை பண்றாரு. அங்கிருந்து வெளியே தப்பிச்சு வராங்க, பின்னாடி அவங்களும் வராங்க, அவங்கள தண்ணி சேர்த்து எதிராளி அழிச்சதை யோசனை பண்றாரு. வராரு மாறாவின் நீர் மதுரமாய் மாறுகிற அனுபவம், கண்மலை தண்ணீர் கொடுக்கிற அனுபவங்கள், போற வழியில அவங்களுக்கு காடைகள், என்ன என்ன தேவையோ அத்தனையும் தேவன் கொடுத்ததை பார்க்கிறார். அந்த ராஜாவை வாழுகிற அந்த ராஜாவை என்ன செய்யறாரு? 43 என்ன சொல்லுது இந்த வசனம்? பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உங்களுடைய செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உங்களுடைய கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். இந்த யோசிக்கிறேன் என்பதுக்கு தான் அர்த்தம் மெடிடேட். தேவச்சனமே, என்னைக்காவது எத்தனை நாட்கள் உன்னுடைய தூக்கத்திலேயோ உனக்கு கிடைக்கப்பட்ட டைம்லயோ தேவனுடைய அற்புத செயல்பாடுகளை நினைத்திருக்கிறாய்? யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அற்புதம். யார் அதை அசை போடுகிறார்களோ, மாடு இருக்கு தெரியல, மாடு சாப்பிட்டது என்ன செய்யுது? ஆடும் அசை போடும். ஆட்டுக்கும் மாட்டுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். ஆட்டுக்கு டைம் இருந்தா அசை போடும். மாடு டைம் இருக்கோ இல்லையோ டைமை எடுத்து அது அசை போடும். இது ஆட்டுக்கு மாட்டுக்குள்ள வித்தியாசம். யாருக்காவது தெரியுமா? இது வரைக்கும் யாருக்காவது தெரியுமா ஆடு மாடு கொண்ட வித்தியாசம்? when time limit is there, ஆடு அசை போடும், இல்ல ஆடு அசை போடும். அது ஆட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷாலிட்டி. மாடு டைம் இருக்கோ இல்லையோ சாப்பிட்டு வந்து படுத்து அது அசை போடும். அதான் மாட்டுக்கு கேட்டாங்க. இது ரெண்டுக்கும் இடையில மனுஷங்களாயா உங்களுக்கு ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. ராஜாவா இருக்கிறவர் எதை சிந்திக்கிறார் பாருங்க. அவரு எகிப்து தேசத்திலிருந்து செய்த அற்புதத்தை அப்படியே சிந்திச்சு எங்க வந்து நிற்கிறாரு? இப்ப தான் படுக்க வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாரு. எதை இரவு நேரங்கள்ல எத்தனை பேர் ராஜா வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ தாவீதை போல இன்னைக்கு சிந்திக்காரு. அவருடைய அற்புதத்தை அசை போட ஆரம்பிங்க. உங்க விஷன்ஸ் மாறும். இதுவரை ஊழியம்ங்கிற பேர்ல, குடும்பம்ங்கிற பேர்ல, பிசினஸ்ங்கிற பேர்ல உங்களுடைய இதுவரைக்கும் நீங்க எந்த ஆங்கிள் நீங்க போனீங்களோ இந்த ஆங்கிள் ஒண்ணு கூட போயிருக்க மாட்டீங்க. ஒத்துக்கிறீங்களா? இந்த ஆங்கிள் பெர்ஃபெக்ட்டா போயிருக்கீங்களா யாராவது? நெவர். இருந்திருக்கே.
என்ன செயல்பட போறீங்களோ அந்த நேரத்தில் அதை செயல்படுவதற்கு எதை முறையா இருக்கீங்களோ அந்த வழியில் தான் போயிருப்பீங்க. நாட் த்ரூ த ப்ராப்பர் ஷெல், நாட் த்ரூ த ரைட் ப்ரைட். காட்ஸ் அவருடைய டிசைன் என்னன்னு உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ நம்முடைய வாழ்வு வித் வாட் பேஸ்மெண்ட், என்ன பேஸ்மெண்ட்ல வாழ்றீங்க என்பதுதான் மிக முக்கியம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். மீதி உள்ளத அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டு உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. தேவச்சனமே, in the word of God, the scripture, அது உட்கொள்ளாத பொழுது தேவனுடைய நாமம் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க இஸ்ரேல் போனீங்கன்னா மேல இருந்து ஏரியல் வியூ எடுத்தீங்கன்னா ஷீன் என்றால் அவருடைய நாமம். இதுதான் அவருடைய பிளான், அவருடைய டிசைன், அவருடைய விஷன், அவருடைய கோட்பாடுகள், அவர் நமக்கென்று வைத்திருக்கிற நீதி இந்த ஷீன்ல இருக்கு. சோ இவைகள் எங்க இருக்குன்னா வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த வார்த்தை முதலாவது உங்களை சுத்திகரிச்ச பிற்பாடு அதை உங்களை விசுவாசத்துக்குள்ள கொண்டு போய், விசுவாசத்துக்குள்ள கொண்டு போனதுக்கு அப்புறம் அது கிரியை செய்கிறாய் மாறுகிற அனுபவம் வர வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆர்டினரி ஒரு மனுஷன் வாழுகிற வாழ்க்கையை தான் நம்மளும் வாழ்வோம். இன்னும் கேட்டீங்கன்னா மிஸ்ஃபயர் ஆகும். சிலருக்கு மிஸ்ஃபயர்னா முன்ன இருக்கிற நிலைமை விட இப்ப இருக்கிற நிலைமை அதிக கேடுதான். இன்னைக்கு பலருடைய லைஃப் மிஸ்ஃபயர்ங்கிற லைஃப்ல தான், பேக் ஸ்லைட் லைஃப்ல தான். ஏன் போகுதுன்னா பல ஊழியக்காரங்களுடைய லைஃப் நான் பார்க்கிறேன். பலருக்கு நான் கவுன்சில் பண்றதுனால பயங்கரமான பேக் ஃபயர்ஸ் வீடுகள், பிரிவினைகள் வீடுகள்ல, பிரச்சனைகள் வீடுகள்ல, வெற்றி காண முடியவே இல்லை. பல ஆண்டுகள் ஊழியம் செய்த போதிலும் ஊழியத்துக்கு உண்டான பதில் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. காரணம், ஹெட் மைண்டடா ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தலையிலே வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தின்படியாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் வைத்த நீதியின்படி நம்முடைய ஆத்மாவிலிருந்து புறக்கப்படுகிற ஊழியமாக இல்லை. இங்கிருந்து பிறக்கப்படுகிற ஆலோசனையாக அவன் குடும்பத்திலே இல்லை. இங்கிருந்து பிறக்கப்படுகிற சம்பவமாக இல்லாததுனால ஹெட் மைண்ட்ல என்ன அறிந்திருக்கிறானோ அது வழியாக நடத்தப்படுகிற குடும்பமும் ஊழியங்களும் அவங்க பிசினஸுமாக இருக்கிறதுனால வெற்றி காண முடியாத நிலை. மறுபடியும் அந்த எரேமியா 15:14 நல்ல கவனிங்க, நிறைய ரகசியம் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. என்னுடைய இருதயத்துக்கு அது மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. தேவஜனமே, if this is right in your heart, உன்னுடைய இருதயத்தில் இந்த வசனம் சரியா இருக்குமானால், ஒருவேளை இதுவரைக்கும் இல்லாம இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறவங்க தான், பட் உங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பற்ற ஒரு வேதத்தை நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Make a communication, make a meditation, a relationship with the Lord. தேவனோடு கூட தியானிக்கிற அனுபவம். ஓன் தியானம் வேண்டாம், தூக்கி போடு. God designed தியானத்தை கேளுங்க. நீ யார் என்பதை விளங்க செய்வார். எத்தனையோ பேருடைய மரணங்களை போய் நான் பார்த்துட்டு வரேன். அவங்களாக உணர்ந்து இன்னும் மரணம் அடையல, வேற ஏதோ ஒரு மாய்மாலத்துல ஏதோ கட்டுகள்ல இறந்து போயிருக்கிறான். அவனுக்கு உண்டான இறப்பே கிடையாது. கஷ்டங்களும் நஷ்டங்களும் பாரங்களும் குடும்பமே. வெளிப்புற மக்கள் சொன்னாங்க நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவன்
அவன் சொல்றான் நம்ம செய்து. காரணம் ஏன் தெரியுங்களா? அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிற அனுபவம் இன்னும் நமக்குள்ள வரவே இல்லை. எத்தனை பேர் உங்க விசுவாசத்தை மாற்ற விரும்புறீங்க? இது வரைக்கும் நம்ம நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலாம். நம்ம ட்ரையல் எல்லாமே ஃபெயிலியர் ட்ரையல் தான் போயிட்டு இருக்கு. சரியான ட்ரையல் கிடையாது. சரியான ட்ரையல், சரியான பாதை நம்மளை வெற்றி தான் பார்க்கணும். இது நம்ம நிலை இல்லை. இதை விட பிரமாதமா இருக்கவே. இது வந்து ஜஸ்ட் 0.001. இது 100 மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா என் லைஃப் மாறும் நீங்க விசுவாசிக்கிறீங்க. இது ஒரு சர்வசாதாரண ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இது ஒரு ஹை தியாலஜிக்கல் பாயிண்ட்ஸ். நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற விதம் வேற. நாங்கள் கிட்டத்தட்ட 3 to 4 days நாங்கள் கற்றுக்கொண்டு உங்களுக்கு எசன்ஸ் தான் உங்கள்கிட்ட பேசுகிறோம். இதில் நிறைய வியாக்கியானங்கள் நாங்கள் வைப்போம், பேசுவோம். ஸோ தேவன் உங்கள் லைஃப்பை மாற்றுகிறவராக இருக்கிறார். அதுதான் நீங்கள் இங்கே வந்து தெரியும். இல்லைன்னா எத்தனையோ ஜாப் இருக்கிறாங்க நம்மளுக்கு, இல்லை எனக்கே எத்தனையோ செய்திகள் இருக்கிறாங்க. பட் தேவனுடைய பார்வையில் அவருடைய ஒரிஜினல் என்ன நோக்கமை இப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். நீ இருக்கிற இடத்துல வேத் என்றால் வீடு, நீ இருக்கிற இடத்துல உன்னை உயர்த்துவார். உனக்கும் தேவனுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், உங்க லைஃப் மாறும்.